மேரி மதர் ஆஃப் த சர்ச், அதாவது அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறப்போ அன்னை மரியாவை பார்த்து தன்னுடைய அன்பு சீடரான யோவானை காட்டி, அம்மா இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சீடர் யோவான் கிட்ட அன்னை மரியாவை காட்டி இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா இயேசுவின் சீடர்களான கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தாயாக அன்னை மரியாவை இயேசு கிறிஸ்து அறிவித்ததா கத்தோலிக்க திருச்சபையில நம்பப்படுது. அடுத்ததா பெந்தேகோஸ்தே நாளின் போது சீடர்கள் மற்றும் சிலர் அன்னை மரியாவோட அரவணைப்புல ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அனைவரும் தூய ஆவியால ஆட்கொள்ளப்பட்டாங்க. அன்னை மரியாள் முதல் தடவை தூய ஆவியால் நிரம்ப பெற்ற போது இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக மாறினாங்க. இரண்டாவது தடவை அன்னை மரியாள் தூய ஆவியால் நிரம்ப பெற்ற போது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தாயாக மாறினாங்க அப்படிங்கிறது கத்தோலிக்க திருச்சபையோட நிலைப்பாடு. மிலன் நகர ஆயரான புனித அம்ப்ரோஸ் அவர்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே மரியாவை திருச்சபையின் தாய்னு அழைச்சிருக்காரு. நம்பிக்கையுள்ளோர் அனைவரையும் திருச்சபையில் பிறக்க செய்து இயேசுவின் உறுப்புகளுக்கு தாயாக அன்னை மரியாள் திகழ்கிறாங்க அப்படின்னு புனித அகஸ்தீனார் தெரிவிச்சிருக்காரு. திருத்தந்தை முதலாம் லியோ அவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் தாயான மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மறையுடலின் உறுப்புகளான திருச்சபைக்கும் தாயாக திகழ்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. 1964 திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் அதிகாரப்பூர்வமா மரியாவை திருச்சபையின் தாய்னு அறிவிச்சிருக்காரு. 1975 மரியாவை திருச்சபையின் தாயாக சிறப்பிக்கும் திருப்பலியை ரோமை திருப்பலி புத்தகத்துல சேர்த்திருக்காங்க. பெந்தேகோஸ்தே பெருவிழாவுக்கு அடுத்த நாளான திங்கட்கிழமை இந்த விழாவை சிறப்பிக்கும்படி 2018ல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. May 25 மேரி மதர் ஆஃப் த சர்ச் ஃபீஸ்ட் டே.